வெல்கம் டு ஆல். நம்ம இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா 10th மென்சுரேஷன் டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் பார்த்திங்கன்னா ரைட் சர்க்குலர் சிலிண்டர். இந்த வீடியோவில் நம்ம ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட சிஎஸ்ஏ டிஎஸ்ஏவோட டாபிக் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட் சர்க்குலர் சிலிண்டர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு ரெக்டாங்கிளில் இருந்து நமக்கு ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டால் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு லென்த்து அப்புறம் பிரெத்து. இதை நான் ரோல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நம்ம சுருட்டும் போது நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஃபார்ம் ஆகுது. அப்போ அப்படி ஃபார்ம் ஆகும்போது நமக்கு இந்த பிரெத்து நமக்கு என்னவா கிடைக்குதுன்னா, ஹைட்டாக கிடைக்குது. சிலிண்டரோட ஹைட்டாக கிடைக்குது. ரெக்டாங்கிளோட பிரெத்து சிலிண்டரோட ஹைட்டாக கிடைக்குது. அதே இந்த லென்த்து இந்த சுருட்டும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிளாக கிடைக்குது. ஓகேங்களா? லென்த்து நமக்கு என்னவா கிடைக்குது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிளாக கிடைக்குது. இங்கே பாருங்கள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் என்னவா இருக்கும்னா, ஃபார்முலா 2πr. இதே பேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் அப்படின்னு பார்க்கும்போது πr ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் 2πr, ஏரியா ஆஃப் எ சர்க்கிள் πr ஸ்கொயர். இப்போ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் எடுத்துக்கிறோம். இதுலேருந்து நம்ம எப்படி சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். சிஎஸ்ஏனா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? சிஎஸ்ஏனா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, வலைப்பரப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வலைப்பரப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ வலைப்பரப்புனா நம்ம இந்த ரொட்டேட் ஆகிருக்குறீங்களா, இந்தோட ஏரியா மட்டும் எடுக்கிறது வலைப்பரப்பு. ஓகேங்களா? இப்போ டிஎஸ்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த வலைப்பரப்போட இந்த மேலே பேஸ் ஏரியா 2 இருக்கு இல்லைங்களா, இது 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு டிஎஸ்ஏ மொத்த புறப்பரப்பு. ஓகேங்களா? இப்போ நம்ம சிஎஸ்ஏ கண்டுபிடிக்கலாம். சிஎஸ்ஏனா வலைப்பரப்பு, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. இது எதுக்கு ஈக்குவல்னால், இப்போ நம்ம ரெக்டாங்கிளில் தான் நம்ம சுருட்டி வச்சுருக்கோம். அப்போ இது என்னது, இந்த ஏரியாவோட இதுதான் நம்ம கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள், இப்போ ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் என்னது, L இன்ட்டு பி. நாம் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, L எதுக்கு ஈக்குவலு, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ ரெக்டாங்கிளா, இன்ட்டு பி எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம், ஹச்சுக்கு ஈக்குவல். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ 2πr. இதே ஹைட்டு ஹச் அப்படியே எடுத்துக்குவோம். அப்போ 2πr இன்ட்டு ஹச் நமக்கு ஃபார்முலா 2πrh ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2πrh இன் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? திரும்ப ரீகால் பண்ணலாம். இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னா, ரெக்டாங்கிளோட ஏரியா தான் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ L இன்ட்டு பின்னு எடுத்துக்கிறோம். L எதுக்கு ஈக்குவல்னா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிளுக்கு ஈக்குவல். ஏன்னா இதுதான் வளைஞ்சி இருக்குது. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள், அதோட ஃபார்முலா 2πr. அப்போ பிரெத்து எதுக்கு ஈக்குவல், ஹைட்டுக்கு ஈக்குவல். அப்போ ஹச் நமக்கு கிடைக்கிறது 2πrh ஸ்கொயர் யூனிட்ஸ். இதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம எடுத்துக்குவோம். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம எடுக்கும் போது நம்ம கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவோட நம்ம எதை ஆட் பண்ணுறோன்னா, இந்த டாப்பில் இருக்குங்களா, டாப்லேயும் பாட்டமில் இருக்கிற ஏரியாவையும் ஆட் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டும் என்ன ஷேப்பில் இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்குது. அப்போ சர்க்கிள் ஷேப்போட ஏரியா, அப்போ ஏரியா ஆஃப் எ 2 ஏரியா 2 இது இருக்குங்களா, அப்போ 2 ஏரியா ஆஃப் எ சர்க்கிள். ஓகேங்களா? இப்போ கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிக்கோம், 2πrh. இது 2 ஏரியா ஆஃப் எ சர்க்கிள். அப்போ ஒரு πr ஸ்கொயரும் ப்ளஸ் πr ஸ்கொயர் 2 டாப்லேயும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ மொத்தம் 2πrh ப்ளஸ் 2πr ஸ்கொயர். இதில் காமனாக என்ன இருக்குது, 2πr காமனாக எடுக்கும் போது இதில் ஹச்சும் இதில் ரிமைனிங் ஆரும் இருக்குது. அப்போ நம்ம கிடைச்சது 2πr இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர். இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? நம்ம கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2πrh. இது ரெண்டுமே கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த
சிலிண்டர் வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோன்னா ரெக்டாங்கிளை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் யூனிட்ஸ். அதே டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்திங்கன்னா 2πr இன்ட்டு h+r ஸ்கொயர் யூனிட்ஸ். இது ரெண்டும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு பேஸ்டான கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி.